போட்டி மைக்கேல்புரம் அன்னை பிரதர்ஸ் ஏ அணியினருக்கும் அறலம்பாடி அணியினருக்கும். அறலம்பாடி டாஸ் வெற்றி பெற்று பேட்டிங்கை தேர்வு செய்துள்ளோம். முதல் பந்து அருமையான பந்து வச்சு டாட் பால். இரண்டாவது பந்து அருமையாக அடிக்கப்பட்ட பந்து சான்ஸ். அங்கே ஒரு நல்ல ஃபீல்டிங்கை தடுப்புங்க. டாட் பால், ஒன் மோர் டாட் பால், நல்ல ஃபீல்டிங். மூன்றாவது பந்து அருமையாக தட்டி விட்டாருங்க. 4 ரன்கள். ஒன் மோர் குட் டெலிவரிங்க, நல்ல கம்பேக். ஐந்தாவது பந்து ஒரு சான்ஸ், ஆனால் முன்னாடி பிச் ஆகிடுச்சு. ஒன் மோர் டாட் பால். முதல் ஓவரில் கடைசி பந்து நல்லா டாஸ் ஆட பார்த்தார், டாட் பால். ஒரு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 4. அறலம்பாடி அணி தனது அணிக்காக இரண்டாவது ஓவரை வீசி வருகிறார். சின்னக்குட்டி அருமையான பந்து வச்சுங்க, நல்ல டெலிவரி. இரண்டாம் பந்து மீண்டும் ஒரு குட் டெலிவரி, டாட் பால். மூன்றாவது பந்து நல்லா வளைச்சி அடித்தார், ஃபீல்டை கைக்கே போயிடுச்சுங்க. தட்டி விட பார்த்து வந்து ஃபீல்டை கைக்கே போயிடுச்சு, டாட் பால். மீண்டும் ஒரு குட் டெலிவரி, சான்ஸ். அங்கே ஃபீல்டை கையில் பட்டுச்சு, கீப்பர் மிஸ் ஃபீல்டிங். சான்ஸ் ரன் அவுட்டு இல்லைங்க, விட்டார். நல்ல ஒரு வாய்ப்பு மிஸ் ஆகிடுச்சு. ஐந்தாவது பந்து நல்லா தட்டி விட்டாருங்க, சான்ஸ். நல்லா சேவ் ஃப்ரம் ஃபீல்டர்கிட்ட ஒரு அகஸ்டின் அண்ணா. இரண்டாவது ஓவரின் கடைசி பந்து அருமையான பந்து வீச்சுங்க, இந்த போல்டுங்க. எப்படி வந்ததுன்னு அவங்களுக்கே தெரில. தனது முதல் விக்கெட்டை இழந்தது அறலம்பாடி அணி. 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 5. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் லியோ தனது அறலம்பாடி அணிக்காக களமிறங்குகிறார். தனது அணிக்காக பெரியகுட்டி அவர்கள் 3வது ஓவரை வீச வருகிறார். நல்ல ஒரு டாஸ், அழகாக செல்லமாக தட்டி விட்டாருங்க, 4 ரன்களுங்க. நல்ல ஒரு பந்து வச்சுங்க, நல்ல கம்பேக் ஃப்ரம் த பவுலர். 3வது பந்து அருமையான டாட் பால். நல்லா வளைச்சி அடிச்சுக்காரு, சான்ஸ். ஃபீல்டர் அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டுங்க. ஒன் மோர் பவுண்டரி பதிவு செய்துள்ளாருங்க பேட்ஸ்மேன். நல்லா செல்லமாக தட்டினார், ஆனால் அங்கே எட்ஜ் ஆகி 6ங்க. தனது விக்கெட்டை இழந்துள்ளார் பேட்ஸ்மேன். அடுத்த பேட்ஸ்மேன் அறலம்பாடி அணிக்காக பிரின்ஸ். 2 விக்கெட்டை இழந்துள்ளது இது வரைக்கும். நல்ல ஒரு பேட்டிங்க, ஆனால் ஃபீல்டை கைக்கே போயிடுச்சு, டாட் பால். தனது அணிக்காக ஸ்ட்ரைக்கில் லியோ அவர் ஒரு 6 லைனில் இட்டார். ஆனால் இந்த இது எப்படி ஆடுவார்னு தெரியல. தனது அணிக்காக இரண்டாவது சின்னக்குட்டி அவர்கள் நல்லா வளைச்சி ஆடிருக்காரு, சான்ஸ். நல்ல ஒரு ஃபீல்டிங்க, அருமையான ஒரு ஃபீல்டிங். அங்கே முதல் பந்து டாட் பால். இரண்டாம் பந்து லெக் சைடில் ஆட பார்த்தாரு, டாட் பால். 6 லைனில் இருந்தால் எப்படி வேணாலும் சுற்றலாங்க. ஆனால் இது 4 லைன்றது ஒரு ரொம்ப பொறுமையாக பாலை பார்த்து பொறுமையாக தட்டினா தாங்க, கொஞ்சம் ஆடினா கூட வெளியே ஓடிடும். ஒன் மோர் குட் டெலிவரிங்க, மீண்டும் காலை பார்த்தே போகிறாருங்க. கண்டினியூஸாக 3 பால் டாட் பால். 4வது பந்து நல்லா டாஸாக வச்சார், அங்கே ஃபீல்டர் கையில் ஆண்டோ கைக்கு போயிடுச்சுங்க, மீண்டும் ஒரு டாட். 5வது பந்து நல்லா ஆஃப் சைடில் தட்டினார், இங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு, சான்ஸ். 4 ரன்களுக்கு வாய்ப்பா. ஒரு ரன் மட்டுமே. கடைசி பந்து ஒரு கேட்ச் ட்ராப்புங்க, நல்லா போட்டுக்கார். இந்த ஓவரில் ஒரே ரன். 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 14. 2 விக்கெட் இழப்புக்கு. தனது அணிக்காக முதல் ஓவர் 5வது ஓவரை வீச வருகிறார் செல்வம் அண்ணா. அருமையான பந்து வச்சு டாட் பால். நம்ம 6 லைன் இருந்தால் வெளியே தெரிய அடிச்சிருப்பா இல்லையோ, 4 லைன் இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆடுறாரு. ஒரு டபுள் பேட்டாக வந்து சான்ஸ். நல்ல டேக்கன் ஃப்ரம் ஃபீல்டர். ஸ்டெப் அவுட் பண்ணி நல்ல ஒரு அடிங்க, 4 ரன்களுங்க தாங்க. 4 தாங்க போகுது, 6 போல். நல்லா வளைச்சி அடிக்காருங்க, பவுண்ட்ரி. 1 மோர் பவுண்ட்ரி, கண்டினியூஸாக 2 பவுண்ட்ரி அடிச்சுக்கலாம். கடைசி 2 பந்து சான்ஸ். நல்ல டெலிவரி, நல்ல கம்பேக் ஃப்ரம் பவுலர்.
கடைசி பந்துங்க. தனது முதல் இன்னிங்ஸில் கடைசி பந்து ஒரு அகலப்பந்து. இன்னிங்ஸில் கடைசி பந்து 1 more வைடுங்க. நோ பால் +4ங்க. கடைசி பந்து மட்டும் 7 ரன் கொடுத்துருக்காருங்க. 1 more சான்ஸ் மிஸ் பண்ணிட்டாரு. மீண்டும் ஒரு அகலப்பந்து. கடைசி பந்து கைக்கே போன காரணத்தால் வாய்ப்பு, ரன் அவுட். 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 31 ரன்களை எடுத்தால் அன்னை பிரதர்ஸ் ஏ அணியினர் வெற்றி. 30 பந்துகளுக்கு 31 ரன்களை எடுத்தால் அன்னை பிரதர்ஸ் ஏ அணியினர் வெற்றி பெறுவார்கள். அதை வெற்றியை தடுப்பார்கள் அரளம்படி அணியினர். லியோ தனது அணிக்காக முதல் ஓவரை வீச வருகிறார். முதல் பந்து அருமையான பந்து வீச்சு, அகலப்பந்து. அருமையாக அடிச்சாருங்க. சான்ஸ் தடுத்துறாங்க. நல்ல ஒரு ஃபீல்டிங். மீண்டும் ஒரு அகலப்பந்துங்க. நல்லா ஸ்லோயராக போட்டார். சான்ஸ். நல்ல ஒரு ஃபீல்டிங். அங்கே நல்லா ஆஃப் சைடில் தட்டி விட்டுக்காரு. சான்ஸ். 1 more டாட் பாலுங்க. கண்டினியூஸாக பேட்டில் எடுத்தார், ஆனால் டாட் பால் ஆகிடுச்சு ஃபீல்டர் கைக்கு போன காரணத்தால். இது மொத்தம் 6. ஒரு டீமுக்கு 6 பேர் தாங்க தேவையாக இருக்குது. ஒரு ஃபீல்டர், ஒரு மீண்டும் ஒரு குட் டெலிவரிங்க. மொத்தம் 4 ஃபீல்டர் தான். ஒரு பவுலர் ஒரு கீப்பரோட முடிஞ்சிடும். ஒரு டீமுக்கு 6 பேர் தான். அருமையான பந்து வச்சு மீண்டும் ஒரு டாட் பாலோட ஓவரை முடிக்கிறார் லியோ அவர்கள் தனது அணிக்காக. ஒரு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 3. இரண்டாவது ஓவரை வீசுகிறார் பிரின்ஸ் அவர்கள் தனது அணிக்காக, அரளம்படி அணிக்காக. ஒரு சிறந்த ஒரு தடுப்பாட்டம். வாய்ப்பு. ஓவரத்தில் ஃபீல்டரை எடுத்துட்டாரு. ஒரு ரன். இரண்டாம் பந்து அருமையான பந்து வச்சுங்க. டாட் பால். நல்லா அடிச்சாருங்க, ஆனால் ஃபீல்டை கைக்கே போயிடுச்சு. மீண்டும் ஒரு டாட் பால். பேட்டில் படுது, ஆனால் கைக்கே போகுது. ஒரு சிங்கிள். நல்ல ரன்னிங்க பிட்வீன் த விக்கெட். 5வது பந்து நல்ல ஆஃப் சைடில் ஃபஸ்ட்டு பவுண்டரி பதிவு செய்கிறாருங்க ஆனந்த் அவர்கள் தனது அணிக்காக. 2வது ஒரு கடைசி பந்து மீண்டும் ஒரு நல்லா தட்டியிருக்காருங்க ஆஃப் சைடில். 1 more பவுண்டரி. கண்டினியூஸாக 2 பவுண்டரி அடிச்சுக்காருங்க. நல்லா கேம் ஒன் சைடாக போனதுன்னு நினச்சா, ஆனால் 2 பவுண்டரி கடைசி 2 பந்துக்கு அட்டன் பண்ண 2 பவுண்டரி நல்லா ஆஃப் சைடில் தட்டி விட்டாருங்க பாயிண்ட் ரீஜனில். 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 13 ரன்கள். 2 ஓவருக்கு அடிச்சுக்காங்க. கரெக்டாக 18 பந்துகளுக்கு 18 ரன்கள் தேவைங்க. என்ன செய்வார்கள்? அரளம்படியா வெற்றி பெறப்போவது அரளம்படியா இல்லை அன்னை பிரதர்ஸ் அணியா? சிறிது நேரத்தில் தெரிந்துவிடும். முதல்வர் ஆனந்த் அவர்கள் வீசுகிறார் தனது அணிக்காக. டாட் பால் அருமையான அடித்தாருங்க. ஸ்ட்ரைட்டில் கவரில் அடித்தார் ஒரு அடி. 4 ரன்கள். முதல் பவுண்டரியை பதிவு செய்துள்ளார் சின்னகுட்டி தனது பேட்லேருந்து. 1 more குட் ட்ரை. ஆனால் ஃபீல்டை நல்லா ட்ரை பண்ணுறாங்க, இருந்தாலும் ஓடிவிட்டார்கள். 1 ரன் கிடச்சிருக்கு இந்த பாலுக்கு. அகலப்பந்து நல்ல டெலிவரிங்க. டாட் பால். கடைசி 2 பந்து 3வது ஓவரில் நல்லா ஆஃப் சைடில் அடித்தாருங்க, தெரிச்சிட்டு போயிடுச்சுங்க. 1 more பவுண்டரி அடிச்சுக்காருங்க ஆனந்த் தனது அணிக்கு. 3வது ஓவரில் கடைசி பந்து சான்ஸ் இல்லைங்க, ஓடலை. ஃபீல்டர் கைக்கே போன காரணத்தால். 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 23. அன்னை பிரதர்ஸ் ஏ அணியினர் 12 பந்துகளுக்கு 8 ரன்களை எடுத்தால் அன்னை பிரதர்ஸ் ஏ அணியினர் வெற்றி பெறுவார். எடுக்கவில்லை என்றால் அரளம்படி அணியினர் வெற்றி பெறுவார்கள். தனது அணிக்காக லியோ 2வது ஓவரை வீசி வருகிறார். அங்கே ஒரு ரன் அவுட் வாய்ப்பா? எஸ், ரன் அவுட். தனது விக்கெட்டை இழந்துள்ளார், சாக்ரிஃபைஸ் பண்ணியுள்ளார் சின்னகுட்டி அவர்கள்.
11 பந்துகளுக்கு 8 ரன்கள் தேவை. சராசரி 2 4 தேவை. ஒரு 4 ஆயிடுமா? இல்லைங்க, கையிலே போயிடுச்சுங்க. இங்கே சிறிய தடுமாட்டம் இருந்தாலும் வெளியே போகல 4 லைனுக்கு. மீண்டும் ஒரு நல்ல டெலிவரிங்க. இல்லை அதுக்கு இல்லை, கேட்டேன். சான்ஸ் நல்லா அடித்தார், பேட்டில் எடுத்துருக்காருங்க. இது வரைக்கும் நல்லா போட்டுக்காரு லியோ அவர்கள். 1 ரன் மட்டுமே 4 பந்துகளுக்கு போயிருக்கு. அருமையான டெலிவரிங்க, சூப்பராக போட்டாருங்க. கடைசி பந்து 7 பந்துகளுக்கு 7 ரன்கள் தேவை. மேட்ச் க்ளோஸாக போகும்னு நினைக்கிறேன். 7 பந்துகளுக்கு 7. இந்த பால் என்ன மீண்டும் ஒரு டாட்டோட முடிச்சுக்காருங்க. இந்த ஓவர் முடிச்சுக்காரு, ஒரே ரனில் போட்டு போயிருக்காருங்க. 4 ஓவர் முடியில் 24 ரன்கள் எடுத்துள்ளன. 24 பந்துகளுக்கு 24 எடுத்தால் இன்னும் 6 பந்துகளுக்கு 7 ரன்கள் தேவை. அன்னை பிரதர்ஸ் அணி வெற்றி பெற 6 பந்துகளுக்கு 7 ரன்கள் தேவை. நல்லா வலிச்சு அடிச்சுதான்னு பார்த்தங்க, ஆனால் 6 அடிச்சிட்டாருங்க. 6 அடித்த காரணத்தால் ஆனந்த் தனது விக்கெட்டை வெளியேறுகிறார். 5 பந்துகளுக்கு 7 ரன்கள் தேவை. ஆண்ட் அடிப்பாரா? நல்லா அடித்தார், ஆனால் ஃபீல்டை கைக்க போனதாக தான் அங்கே ஒரு மீண்டும் ஒரு ரன் அவுட்டுங்க. ஒரு சொதப்பல் காரணமாக ஒரு ரன் அவுட். தனது முதல் பந்திலே விக்கெட்டை இழந்துள்ளார் ஆண்ட் அவர்கள். 4 பந்துகளுக்கு 7 தேவை. கண்டினியூஸாக 2 விக்கெட் போயிருக்கு. வாய்ப்பு ஒரு அகலப்பந்து. இன்னும் 4 பந்துகளுக்கு 6 ரன்கள் தேவை. ஒரே ஒரு 4 அடிச்சிட்டா ஒரு சிங்கிள் ஒட்டா போதுங்க, ட்ராவ் ஆகிடும். அன்னை பிரதர்ஸ் அணி வெற்றி பெற. அதை செய்வாரா பெரியகுட்டி அவர்கள்? ஒரு டாஸ் பால் ஒய்டு ப்ளஸ் 4ங்க. 5 ரன்கள் கிடச்சிச்சிங்க. நாம் ஒன்று எதிர்பார்த்தோம், ஆனால் அது நடந்தது ஒன்றுங்க. தனது வெற்றியை ஈஸியாக விட்டு கொடுத்துட்டாங்க அன்னை பிரதர்ஸ் அன்னைக்கு. 1 ரன் எடுத்தால் வெற்றிங்க, ஆனால் அது மிஸ் பண்ணிட்டாருங்க. அது ஃப்ரீட் பாலை மிஸ் பண்ணிட்டாருங்க. ரன் அவுட் இல்லை. 2 பந்துகளுக்கு 1 ரன்கள் தேவை. வாய்ப்பு நோ பாலுங்க. ஈஸியாக திரும்பவும் அழகாக டீம் ஜெயிக்க வச்சாருங்க அன்னை பிரதர்ஸ் அணியை. நோ பால் போட்டு தனது முதல் வெற்றியை பதிவு செய்தது அன்னை பிரதர்ஸ் அணியினர்.